நீ வரக்கூடாது சொல்லிட்டு இருக்க, நீ கொள்ளையடிச்சிட்டு இருக்க, அவன் வந்தாலும் பரவாயில்ல, நீ வரக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ அதிமுகவுக்கு ஏற்கனவே பாஜக இருக்கு. அப்ப டிவிகே போன்ற ஒரு வெகுஜன மக்களுடைய ஆதரவு பெற்ற விஜய் போன்ற ஒரு செல்வாக்குள்ள நபர்கள் கூட்டணி சேரும் பொழுது அது நிச்சயமா ஒரு பலனா தான் அமையும். அப்போ தாவேகாவும் அதிமுக பாஜக கூட்டணி வைக்குமா? இல்ல, கூட்டணி வைப்பாங்கன்னு நம்பப்படுது. ஏன்னா போற போக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா நீங்க முன்னாடியே இப்போ கரூர் இஷ்யூ நடக்காம விஜய் கண்டி கூட்டணி வச்சுட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அப்போ வைக்கிறதுக்கான அடிப்படையிலே அவர் பிஜேபியை ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபி எப்படிங்க சேர முடியும் சொல்லிட்டு 1008 கேள்விகள் வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு என்னன்னா, விஜயுடைய ஆதரவுக்காரமாக இந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் பாஜகவும் இருக்கு. அப்போ நம்ம புறக்கணிப்புகளை விட நம்ம ஆதரிப்பவர்கள் பரவாயில்ல சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தான் ஏற்க வேண்டும். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். வருங்காலத்தில் அங்க அதிகமான வாக்குகள் சிதறும் போது இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் அதிகம். நீங்க யதார்த்தத்தை பேசினேன், விஜயகாந்த் போன்றவர் அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனாலதான் எதிர்க்கட்சி தலைவராக வர முடிஞ்சது. அப்ப அதே மாதிரி நாளைக்கு விஜய் அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்புமே இருக்கு. பட் அது அவங்க தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? ஏன்னா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், 2026 எங்க தளபதி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கனவு உலகத்துல இருக்காங்க. ஸோ அந்த கனவுலாம் எப்போ தெரியும்னு தெரியல. ஸோ அந்த கனவுலாம் தெளிஞ்சுட்டு இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா அது வின் பண்றதுன்னு வாய்ப்பு இருக்குதானே. ஒருவேளை